ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம நல்ல காரசாரமான ஒரு செட்டிநாட்டில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய கார சட்னி தான் செய்ய போகிறோங்க. இந்த கார சட்னி வெள்ளை அப்பத்துக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன். இப்போ இந்த சட்னியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வெள்ளை அப்பம் மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கெலாம் கூட செம்மையாக இருக்கும் இந்த சட்னி. ஒரு அடிகனமான பேன் ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் மட்டும்தான் இந்த சட்னியை செய்யணும். அப்படி செய்யும் பொழுது தான் சுவையும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 15 காஞ்ச மிளகாவை அந்த காம்பை எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் காம்போடு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. நான் எப்பொழுதுமே மிளகாய் சேர்க்கும்பொழுது காம்பை எடுத்துருவேன். மிளகாய் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 5 மீடியம் சைஸில் இருக்க தக்காளி எடுக்க போகிறேன். ஒரு தக்காளிக்கு 3 மிளகான்னு கால்குலேட் பண்ணி எடுத்தேன். இப்போ நம்ம வறுத்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துட்டு அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தக்காளியை சேர்க்கணும். நான் வீட்டில் நடந்த சில வேலைகள் நடுவில் வந்துருச்சு, அதனால அதையும் இதையும் மாற்றி செய்யும் பொழுது கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டேன். நம்ம மிளகாவை போடணுன்றதே ஞாபகம் இல்லாமல் தக்காளியை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டேன். அதனால் இதில் மிளகாவை சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு சேர்த்துட்டு அதுக்கு பிறகு இதில் 4 இல்லை 5 பூண்டு பல்லை சேர்த்து அரைக்கிறேன். நீங்கள் அரைக்கும் பொழுது மிளகாய், உப்பு, பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இது போல் மையம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பேனில் மிளகாய் வதக்கணும் இல்லைங்களா, அதில் எண்ணெய் இருக்கும். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சுட்டு எண்ணெய் ஓரளவு காஞ்ச பிறகு ஒரு பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்து வதக்குனீங்கனாலும் சுவையும் மனமும் இன்னுமே நல்லா இருக்குங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வெங்காயம் இது போல் வதங்கணும். வெங்காயம் வதக்கும் பொழுது மிதமான தீயில வச்சு வதக்கிடுங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குனீங்கன்னா டைம் எடுக்கும் நமக்கு. இது போல் நல்லா வதக்கிட்டு செய்யும் பொழுது சட்னி நல்ல மணமாக இருக்கும். ஒவ்வொருத்தர் அந்த பக்கமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க. எனக்கு இந்த மெத்தடில் செய்யக்கூடிய அந்த ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும், அதனால் நான் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணிப்பேன். இப்போ பாருங்கள், விழுதை இதில் சேர்த்தாச்சு. உப்போட டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி மிதமான தீயில வச்சு 5 நிமிஷம் வேக விடலாம். கொஞ்சம் உயரமாக இருக்க பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலெல்லாம் தெறிக்காமல் இருக்கும், ஸ்டவ் மேலெல்லாம் சட்னி தெறிக்காமல் இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடிட்டு நல்லா குக் பண்ண பிறகு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. நான் எப்பொழுதுமே தாளிக்கிறது லாஸ்ட்டாக தான் தாளிப்பேன். நீங்கள் ஒரே பாட்டில் உங்களுக்கு வேலை முடியணும்னு நினச்சிங்கன்னா வெங்காயத்துக்கு முன்னாடி கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு அதுலேயே மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ சட்னியை எடுத்து பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம். நம்ம இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் தாளிக்கும் பொழுது உளுந்தம்பருப்பு சேர்க்காதீங்க. உளுந்தம்பருப்பு சேர்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு உளுந்தம்பருப்பு ரொம்ப ஊறின மாதிரி ஆகிடும். அதனால் பொதுவாக உளுந்தம்பருப்பு சேர்க்க மாட்டாங்க. இப்போது தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்வில் வச்சுட்டு தாராளமாகவே நம்ம இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் இதில் சேர்த்துட்டு நல்லா சூடேறட்டும். சூடேறின பிறகு கடுகோட கொஞ்சம் சீரகம் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன் நான், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு அதை சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை இலைகளை உருவி இதில் சேர்த்துட்டு கருவேப்பிலை இலைகளும் பொரிஞ்ச பிறகு தாளிப்பு எடுத்து சட்னி மேலே சேர்த்துடலாங்க. நல்லா கம வாசனையில் சூப்பராக செட்டிநாடு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்கள் செய்யும் பொழுது லாஸ்ட்டில் ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி கூட தாளிச்சிக்கலாம். இந்த சட்னியை சூடான சாத்தில் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் செம்ம சூப்பராக இருக்குங்க. இப்போது இதே சட்னியை வேறு மெத்தடில் கூட செய்யலாம். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அன்றைக்கே யூஸ் பண்ணிட்டு போகிறீங்கன்னா அந்த மெத்தடில் செஞ்சுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் நான் ஃப்யூச்சரில் அந்த மெத்தடும் அப்லோட் பண்ணுறேன். இந்த ரெசிபி நீங்கள் 1 வாரம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாங்க. அப்படி யூஸ் பண்ணும்பொழுது ஈரெல்லாம் படாமல் பார்த்துக்கோங்க. நல்லா ஆறின பிறகு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் ஓப்பனில் விட்டு சுருங்க விட்டால் தான் அந்த மூடியில் இருக்க தண்ணியெல்லாம் சட்னியில் இறங்காமல் இருக்கும். இந்த மெத்தட் எல்லாமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க, ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னும் போது இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். போண்டா செய்ய முதல்ல அரிசியும் பருப்பையும் ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா, அதில் 1 கப்பு ஃபுல்லாக பச்சரிசி அளந்து எடுத்து சேர்த்துருக்கேன். 3/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்க்குறேன். 1/2 கப்பில் ஃபுல்லாக சேர்த்துட்டு 1/4 கப்பில் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கப் வேணாலுமே எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுள்ள பச்சரிசிக்கு 3/4 கப் அளவுள்ள உளுந்து சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். சரிசமமாக சில சேர்ப்பாங்க, அப்படி சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை.
நீங்கள் பாதிக்கு பாதி கூட சேர்த்துக்கலாம். உங்களோட உளுந்து ரொம்ப நல்லா புசு புசுன்னு மேலெழும்பி வரும் அப்படின்னா 1 கப்பு அளவு பச்சரிசிக்கு 1/2 கப் அளவுள்ள உளுந்து கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 5020 பச்சரிசி எடுத்தேன். நல்லா 3-4 முறை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சமைக்கிற தண்ணியை இதில் சேர்த்து ஊற வச்சிடலாம். இது அப்படியே 3 மணி நேரம் ஊறட்டும். நான் அதை எடுத்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டேன். இப்போது இது ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. மாவு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணிடணும். தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுட்டு நல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு இதில் தாளிச்சிடலாம். சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 5 பச்சை மிளகாய் மெல்லிஸாக நீளமாக இருந்தது. அதை பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம். 1 இன்ச்சு நீளமுள்ள இஞ்சி தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. துருவி சேர்க்குற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கோங்க. நல்லா மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் 2 வெங்காயம் இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு தேவையான அளவு கருவேப்பிலை இலைகளும் இதில் சேர்த்துருங்க. வெங்காயம் சேர்த்த உடனேயே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கடாயில் இருக்க சூட்லேயே இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. கொத்தமல்லி இலைகள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா மாவோட லாஸ்ட்டில் நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தாங்க. வெங்காயம் நான் சேர்த்ததே கொஞ்சம் அதிகம்தான். ஏன்னா வெங்காயம் இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன். நான் எடுத்த இந்த மாவுக்கு ஒரு மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் சேர்த்தாலே போதுமான அளவாக இருக்கும். இப்போ இந்த அரிசியும் பருப்பும் நல்லாவே ஊறிடுச்சு. இதை நீங்கள் மிக்சியில் சேர்த்து அரைக்கிற மாதிரி இருந்தாலும் அரைச்சிக்கோங்க. ஆனால் கிரைண்டரில் அரைக்கிறது பெட்டரு. கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா நல்லா இது போல் மாவு சாஃப்டாக நிறைய நமக்கு கிடைக்கும். இல்லை சில மிக்சி நல்லாவே சாஃப்டாக அரைச்சி தரும். அது போல் மிக்சி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. மாவோட பதம் இது போல் இருக்கணும். இப்போ தான் உப்பு சேர்க்கணும். தூள் உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் இதில் சேர்த்தேன். இது லைட்டாக கரையணுன்றதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தண்ணி சேர்த்து நல்லாவே நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா மாவோடு மிக்ஸ் ஆகணும். தனித்தனியாக தெரியக்கூடாது. மாவை எடுத்து விட்டால் பந்து மாதிரி விழணும். இட்லிக்கு நம்ம மாவு அரைப்போம் இல்லைங்களா, அதே பதம் தான். இப்போ தாளிப்பு நல்லாவே ஆறி இருக்கும். அந்த தாளிப்பு எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாவு பொறுத்த வரைக்கும் தோசை மாவு போல் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இட்லி மாவை விட நல்லா கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான இட்லி மாவு பதமே இதுக்கு போதுமான அளவு. 1 மூடி அளவுள்ள தேங்காய் துருவலை இதில் துருவி எடுத்து சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காவை பல்லாக கட் பண்ணி போடணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கூட பல்லாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுடுங்க. கண்டிப்பாக இதில் தேங்காய் போட மறக்காதீங்க. தேங்காய் போட்டு செய்கிறது தான் இந்த போண்டாக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்டியே நமக்கு தரும். நல்லா கலந்து விட்டுடுங்க. மாவோட பதம் இது போல் இருக்கணும். உப்போட டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு நிறையவும் சேர்த்துடாதீங்க. இப்போ சூப்பராக நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ போண்டாக்கெல்லாம் எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான கடாய் ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஓரளவு சூடேறின பிறகு மிதமான தீயில மாற்றிட்டு இது போல் மாவை எடுத்து குண்டு குண்டாக போண்டாக்கெல்லாம் விடணும். நம்ம அப்படியே கையில் உருட்டி போடணும் அப்படின்றது கிடையாது. கையில் எடுத்துகிட்டு அப்படியே போட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் இது அப்படியே மேலெழும்பி வந்துடும். இப்போ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெந்த பிறகு அதுவே நமக்கு மேலே எழும்பி வந்துடும். எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அடியில் போய் தங்கிடும். இல்லை நல்லா காஞ்சிடுச்சுன்னா போட்ட உடனேயே கருகி போயிடும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா இது போல் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு மிதமான தீயில வச்சுட்டு மாவை எடுத்து போடுங்க. சூப்பராக மேல் எழும்பி வந்துடும். கடாயோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி போண்டாக்கள் எத்தனை போட முடியுமோ போட்டுருங்க. போட்டுட்டு கலந்து விடுங்க. உடனே கலந்துடக்கூடாது. இது போல் ஓரளவு மேல் எழும்பி வந்த பிறகு நம்ம கண்டிப்பாக கலந்து விடணும். அப்போ தான் எல்லா பக்கமுமே கரெக்டாக ஈவனாக கோல்டன் கலரில் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும். பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் நல்லா குண்டு குண்டாக சாஃப்டாக எழும்பி இந்த போண்டாக்கள் ரெடியாகி வந்துட்டுருக்கு. தீ அதிகமாக இருந்ததுன்னா மேலே தீஞ்சிடும், உள்ளே நமக்கு வேகாது. இது போல் மிதமான தீயில வச்சுருந்தீங்கன்னா தான், அதே போல் கலந்து விட்டிங்கன்னா தான் எல்லா பக்கமுமே ஈவனாக கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வரும். இப்போ பாருங்கள், சூப்பராக போண்டாக்கள் ரெடியாகி வந்துட்டுருக்கு. இந்த போண்டாக்களோட சுட சுட நம்ம செஞ்சுட்டு சாம்பாரோட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் சட்னி ஒரு சூப்பர் காம்பினேஷன். சாம்பார் செய்யறதுக்கு டைம் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் சட்னியோட சேர்த்து இந்த போண்டாக்களை சாப்பிட்லாம். இல்லை ரெண்டுமே சேர்த்துக்கு நமக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க போண்டாக்களை வெறுமனவே சாப்பிட்லாங்க. ஏன்னா இதில் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பராக போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த போண்டாக்களை இதே அளவுகளில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.